ஹலோ ராஜ்குமார் ஹியர். குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து டேட் வந்து 9/8/2024. நாளைக்கு வந்து 10/8 அன்னைக்கு தான் நமக்கு டிஎன்இஏ ரவுண்ட் 1 லிஸ்ட்டு கிடைக்க போகுது. ஆமாம், ரைட்? கரெக்ட் தானே? ரைட். நெக்ஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, இப்போ எதை பற்றி பேச போகிறோம்னா சாய்ஸ் லிஸ்ட்டு. இப்போ ரவுண்ட் 2ல் நமக்கு 179 இருந்து ஆரம்பிக்க போகுது, அப் டு 141 ஐ திங்க். ஸோ அந்த ரவுண்ட் 2 கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஒரு 70,000 பேர் இருக்கீங்க. அந்த 70,000 பேருமே எதை வச்சு நம்ம சாய்ஸ் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறேங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம், டிஎன்இஏ 2023-24 ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வச்சுக்கோங்க. அந்த கட் ஆஃப் வந்து கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல காலேஜை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு உதவும். ஏன்னா அந்த கட் ஆஃப் இல்லாமல் நம்ம அடுத்த செலெக்ஷன்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா போன வருஷம் எந்த கட் ஆஃபில் முடிஞ்சிருக்குங்கிறது அதுக்காக தான் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கிளியர் கட்டாக போட்டிருக்காங்க. இப்போ நான் என்னோடய 15 வீடியோஸில் எப்படி போட்டிருக்கேன்னா, ஓசி மேக்ஸிமம், ஓசி மினிமம் கட் ஆஃப் மட்டும் தான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போட்டிருக்காங்க. நான் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, யார் முதல்ல எடுத்திருக்காங்கன்னு போட்டிருக்கேன். ஸோ அதனால் எந்த ஓசி, பிசி முஸ்லீம், எம்பிசி, எஸ்சிஏ, எஸ்சி, எஸ்டி எல்லா கம்யூனிட்டி பீப்புளும் அவங்களோட மினிமம் கட் ஆஃப், அந்த காலேஜ் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை வைக்க போகிற காலேஜோட மினிமம் கட் ஆஃப், அதாவது வந்து லாஸ்ட்டாக எவ்வளவுக்கு எடுத்திருக்காங்க, யார் வந்து முதல்ல யார் எடுத்திருக்காங்க, எந்த கட் ஆஃபில் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த காலேஜை செலெக்ஷனில் வைங்க. செகண்ட் விஷயம், இப்போ ரவுண்டு 1ல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க எல்லா காலேஜும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க காலேஜஸோட ஜென்ரல் லிஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் லிஸ்ட்னால் எத்தனை சீட்ஸ் இருக்குது. இப்போ ஒரு காலேஜ் இருக்குன்னா ஒரு 300 சீட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்சியில் வந்து ஒரு 60 சீட் அவங்ககிட்ட இருக்குன்னா, அந்த 60 சீட்டில் ஓசி, பிசியில் எத்தனை ஸ்ப்ளிட் அப்புங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது உங்கள்கிட்டே அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஜென்ரல் லிஸ்ட் இருக்கும். ரவுண்டு 1 முடிஞ்சோடனே அந்த வேக்கன்சி லிஸ்ட் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் வந்து எத்தனை சீட் போயிருக்குன்னு பாருங்கள். அது ரொம்ப ஈஸியாக பார்த்துடலாம், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. எத்தனை சீட் போயிருக்கிறதுன்னு எப்படி பார்க்குறது அப்படின்னால், நீங்கள் ஆல்ரெடி இப்போ வந்து ஓசியில் ஒரு 5 சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்சியில் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க காலேஜில் அந்த 5 சீட்டில் குறைஞ்சிருக்கான்னு நீங்கள் பார்க்க முடியும், ரைட்? ஏன்னா நீங்கள் சாய்ஸில் செலக்ட் பண்ணுற காலேஜை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் உட்காந்து 500 காலேஜஸையும் 400 காலேஜஸையும் பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் அந்த ஓசியில் வந்து ஒரு 5 சீட் இருந்துச்சு, இல்லை 10 சீட் இருந்துச்சு, அதில் எத்தனை காலியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரவுண்டு 1ல் இப்போ ஒரு காலேஜில் ஒரு 300 சீட் இருக்குது. சிஎஸ்சி, இசிஇ, மெக்கானிக்கல், ட்ரிபிள்இ எல்லாம் சேர்ந்து ஒரு 300 சீட் இருக்குன்னா, அட்லீஸ்ட் அவங்கக்கிட்ட ஒரு 30% ஆஃப் சீட்ஸாவது போயிருக்கணும். அதை நீங்கள் ஈஸியாக எக்ஸலில் போட்டு கால்குலேட் பண்ணிடலாம். இல்லை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓசி 0 இருக்கும், பிசி வந்து 1-2 சீட் தான் இருக்கும். அப்படி வந்து ஒரு சீட் 2 சீட் தான் அந்த காலேஜில் மூவ் ஆகிருக்குன்னா, ப்ளீஸ் டோன்ட் செலக்ட் தட் காலேஜ் இன் த சாய்ஸ் லிஸ்ட். அதை நீங்கள் லாஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க. அதை நீங்கள் சடனாக வச்சுக்க வேண்டாம். அதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மேக்ஸிமம் மினிமம் கட் ஆஃப் போன வருஷத்தோடது. ரெண்டாவது விஷயம் வந்து ரவுண்ட் 1ல் அந்த காலேஜ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரவுண்ட் 1ல் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அட்லீஸ்ட் 30% சீட்ஸ், ஒரு 300 சீட் இருக்குன்னா ஒரு 30-40 சீட்ஸ் காலியாக இருக்கணும். ஒரு 10%-15% சீட்ஸ் காலியாக இருந்தால்தான் அப்போ நீங்கள் வந்து போய் உங்கள் சாய்ஸை மேக் பண்ணலாம். தேர்டு விஷயம் வந்து புது ஆட்கள் யார் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு ஏதோ ஒரு காலேஜை போய் எடுக்காதீங்க, யாருக்கிட்டையும் கேட்காதீங்க. உங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் இருக்குது. இது மாதிரி வந்து டிஎன்இஏ 23-24 கட் ஆஃப் தெளிவாக இருக்குது, ரவுண்ட் 1 தெளிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து சொல்கிறாங்க இந்த காலேஜ் நல்லா இருக்கும்ன்ட்டு, அதில் ஏஐடிஎஸ் கிடச்சிருக்கு நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாதீங்க. ஆல்ரெடி ரெப்யூட்டட் காலேஜஸ்லேயே அந்த ஏஐடிஎஸோ, சிஎஸ்சியோ, இசியோ இருக்கான்னு பாருங்கள். யார் சொன்னாலும் இந்த 2 விஷயத்தை செக் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க இந்த காலேஜில் நல்லாயிருக்கும் அப்படின்னால், ப்ளீஸ் கோ அண்ட் செக் தட் அவங்களோட 2023-24 கட் ஆஃப் என்ன இருக்குது, ப்ளஸ் ரவுண்டு 1ல் எத்தனை சீட்ஸ் போயிருக்கு. இது 2த்தையும் பார்த்துட்டு நீங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் கொடுங்க. இல்லாட்டினா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு காலேஜ் செலக்ட் பண்ணிங்கன்னா அகெயின் யூ கான் கோ அண்ட் சேஞ்ச். ஏன்னா ஒன்ஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னால் வந்து நீங்கள் எதிர்பார்த்த காலேஜ் வந்து கிடைக்காம போயிடும். இல்லை நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் அதை வைக்கலைனால் அது வந்து அந்த காலேஜ் அலாட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் மாற்ற முடியாது. ஸோ இந்த ப்ராசஸை மனசில் வச்சுட்டு நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் வந்து ஃபில் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட். உங்களுக்கு 3 days டைம் இருக்குது. 10, 11, 12
3 days டைம் இருக்குது, நல்லா பொறுமையாக ஃபில் பண்ணலாம். சாய்ஸ் லிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தர் கொடுக்கலாம். நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம், இன்னொருத்தங்க இன்னொரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கலாம். சில பேர் கவர்மெண்ட் காலேஜ் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கலாம், சில பேர் ஃபீஸ் வச்சு காலேஜை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அதனால் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சாய்ஸஸ் சொல்லுவாங்க. ஆனால் உங்கள் ஆள் மனசில் வந்து என்ன மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை ஃபில் பண்ணுங்கள். என்னோட அது பொறுத்த வரைக்கும் என்னன்னால், ஒரு 178 எடுத்த பையன், ஒரு 175 எடுத்த பையன் 149க்கு கிடைக்கிற காலேஜை எடுத்துடக்கூடாது, அவ்வளோதான். 149க்கு கட் ஆஃப் எடுத்திருக்க பையன் 149க்கு கிடைக்கிற காலேஜஸை எடுக்கணும். 179 எடுத்திருக்க பையன் 179க்கு கிடைக்கிற காலேஜஸை எடுக்கணும். இந்த மிஸ்மேட்ச் நடந்துருச்சு அப்படின்னால் வந்து இப்போ வந்து 149 எடுத்த பையனுக்கு 179 கிடைக்கிற காலேஜ் வந்து கிடைச்சா சந்தோஷம், சரியா? ஆனால் 179 எடுத்த பையன் வந்து 149க்கு கிடைக்கிற காலேஜ் எடுத்துட்டான்னா வருத்தம். ஸோ அதனால தான் அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் பக்காவாக ஃபில் பண்ணிக்கோங்க. ரைட், தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின்.